எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதே போல உங்க எல்லாருக்குமே நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். மகோதார் பாபாஜி அவர்களுக்கு நன்றி. அதே போல எனக்கு இந்த தியானத்தை சின்ன வயசுலயே கத்துக் கொடுத்த எங்க அம்மா பத்மஜா அவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் மாஸ்டர்ஸ். சோ இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பேச போறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்துட்டு என்லைட்டன்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட அந்த ஜேர்னில, அந்த பயணத்துல நிறைய குழந்தைங்களோட இருக்கும்போது அவர் வந்துட்டு, ஏன்னா எல்லாருக்குமே நிறைய டீச்சிங்ஸ் அவர் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா குழந்தைங்களுக்கு மட்டுமே எந்த ஒரு பாடலை சொல்லணும் அப்படின்னாலும், பாடத்தை சொல்லணும்னாலும் அவர் கதைகள் மூலமா தான் சொல்லுவாரு. அந்த கதைகள் கூட எந்த கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பாஸ்ட் லைஃப்ஸ், அவரோட முன்ஜென்ம கதைகள்ல வந்து அவர் குழந்தைங்களுக்கு சொல்லி அதுல இருந்து என்ன அர்த்தம் வர மாதிரி அவர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதுல புத்தரோட சில பிறவிகளை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ ஒரு நாள் வந்து இதே போல சின்ன பசங்க எல்லாருமே வந்து புத்தர் கிட்ட உக்காந்து இருக்கும்போது அங்க ரெண்டு பசங்க வந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க. சோ அதனால அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அத பத்தியான ஸ்டோரி வந்து சொன்னா அவங்க எல்லாருக்குமே புரியும் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி அவர் ஒரு கதை சொல்வார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இப்ப இருக்கிற ஜென்மமே கிடையாது. நம்ம எல்லாருமே கல்லா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், மினரல்ஸா இருக்கலாம், அப்புறம் பிளான்ட்ஸா இருந்திருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஹியூமன்ஸாவும் நம்ம இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் இந்த ஜென்மங்கள் எல்லாம் தாண்டிதான் நம்ம எல்லாருமே இருப்போம். சோ இதே போல நான் இந்த ஜென்மத்துல புத்தர், அது எனக்கு இந்த முன் ஜென்மத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு மான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படியே. சோ அந்த இடத்துல வந்துட்டு மான், அதுக்கப்புறம் ஆமை, டர்ட்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு மேப்பி அப்படின்ற ஒரு பறவை. சோ இந்த மூணுமே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்குமாமா. அந்த மான் வந்து அந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருக்கும், அதுல வந்து டேர்ட்டில், இந்த ஆமை வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதே போல அங்க இருக்கிற ஒரு மரத்துல வந்துட்டு இந்த மேப்பி அப்படின்ற ஒரு பறவை வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா எல்லாம் இப்படி நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ஒரு வேட்டையாடுறவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு வலைய அங்க போட்டுட்டு போயிருப்பான். அது பாத்துக்காம நார்மலா மான் வந்து எப்பயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதுக்காக வருவாங்க. சோ வரும்போது அந்த வலையில மாட்டி சிக்கிப்பாங்க மான். சோ இவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடும், இந்த பறவைக்கும் அந்த ஆமைக்கும். ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் இப்படி சிக்கிட்டானே அப்படின்னும் போது ஒரு ஐடியா போடுவாங்க. என்ன, அந்த பறவை என்ன சொல்லும்னா ஆமை கிட்ட, ஆமை நீங்க வந்து உன்னோட பற்கள் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வலைய கடிச்சு 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 ஓபன் பண்ணி வச்சுடு. நான் வந்துட்டு அந்த வேட்டையாடுறவன் இருக்கா இல்லையா, அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவனை இங்க வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே போல செய்வாங்க. அந்த ஆமை வந்துட்டு அந்த வலைய கட் பண்ணி Master, Imaja madam, master, master Imaja madam. Master Imaja madam, master Imaja madam.
ஹலோ. ஓகே மாஸ்டர்ஸ், சாரி நெட்வொர்க் இஷ்யூஸ். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த வலையில சிக்கிட்டு போயிடும். திரும்ப வந்துட்டு இவங்க அந்த பறவை வந்துட்டு ஒரு ஐடியா போடும். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆமை வந்துட்டு அந்த வலைய வந்துட்டு கடிச்சு தின்ற மாதிரியும், இந்த பறவை வந்துட்டு அந்த வேட்டையாடுறவன் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில வந்துட்டு பாதுகாப்பா இருப்பான், அவன் வெளியில வர கூடாத மாதிரி பண்றதுக்கு. சோ இந்த ஆமை கடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த வேட்டையாடுறவன் கரெக்டா கிளம்புவான். கிளம்புற போகும்போது கரெக்டா அந்த பறவை வந்துட்டு ரொம்ப வேகமா அவன் அவன் முன்னாடி வந்து போகும். அவன் முகத்துல வந்துட்டு அடிபடுற மாதிரி போகும். சோ அப்படி போகும்போது வந்துட்டு அந்த வேட்டையாடுறவனுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேஸ்ல கொஞ்சம் அடிபடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அவனோட வீட்டுக்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு இந்த பறவை வந்துட்டு இன்னொரு மரத்துல ஏறி போய் உக்காந்து திரும்ப அவன் வரக்கூடாத மாதிரி பண்ணுவான். அதே போல கொஞ்ச நேரம் ஆயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த வேட்டையாடுறவன் வெளியில வருவான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இன்னும் வேகமா கொஞ்சம் அவன் மூஞ்சுக்கு அடிபடுற மாதிரியே பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப அடிபட்டுடும். சரி இன்னைக்கு நமக்கு நாள் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டையாடுறவன் வீட்டு விட்டு வெளியில வராம பண்ணிடுவாங்க. சோ இந்த ஆமை வந்துட்டு மெதுவா இன்னும் இந்த வலைய கடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு திரும்ப அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், வெளியில வரும்போது முகத்துக்கு ஒரு மூடி மாதிரி ஒரு ஹேட் மாதிரி போட்டுட்டு வெளியில வருவான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அந்த மாதிரி அடிபட்டுச்சு இல்லையா, சோ அந்த ஹேட் மாதிரி போட்டுட்டு வருவான். அப்ப வரும்போது இந்த பறவைக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி ஃபாஸ்டா வந்துட்டு அந்த ஆமை கிட்டயும் அந்த மான் கிட்டயும் போய் அந்த வேட்டையாடுறவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கடைசியில கொஞ்சம் தான் இருக்கு வலைய வந்துட்டு கடிக்கிறதுக்கு, இந்த எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அது வந்துட்டு அது வந்து கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கடிக்கிறதுக்கு. சோ அந்த பகுதி இருக்கும்போது இந்த வேட்டையாடுறவன் அங்க வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆமைக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. ஆனா அந்த லாஸ்ட் கொஞ்சம் தானே வலை இருக்கு. இந்த மான் என்ன பண்ணும்னா எட்டி ஒரு உதைக்கும் அந்த வலை மேல. சோ இந்த லாஸ்ட் பார்ட் தானே மீஞ்சி இருக்கு. சோ அது வந்துட்டு கீழே விழுந்துடும். மான் வந்து ஓடி போயிட்டு தப்பிச்சுப்பான். இந்த பறவை வந்துட்டு மேல பறந்து போயிடுவான். ஆனா அங்க மாட்டிக்கினது யாரு? ஆல்ரெடி 2 நாள் ராத்திரி ஃபுல்லா அந்த கடிச்சு கடிச்சு அது ஃபுல்லா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கும் அந்த ஆமை. சோ அது அங்கேயே இருக்கும். இவனுக்கு வந்து ரொம்ப கோபம், மான் கிடைக்கல இல்லையா, மான் கிடைக்காத கோவத்துல இந்த கரடி இந்த ஆமைய வந்துட்டு ஒரு இதுல புடிச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மான் யோசிப்பான், நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் வந்து நம்மளை காப்பாத்தினாங்க இல்லையா, சோ நம்ம கூட நம்ம இப்போ வந்துட்டு அந்த ஆமை வந்துட்டு ஆஹ் டேஞ்சர்ல இருக்கு இல்லையா, அதை காப்பாத்துறதுக்காக நம்ம கண்டிப்பா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மான் என்ன பண்ணும்னா அந்த வேட்டையாடுறவன் கண்ணுல படுற மாதிரியே போவான். போன்றது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி நடிப்பான். நடிச்சதும் அந்த ஆஹ் வேட்டையாடுறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கையில இருக்கிற அந்த ஆமைய கீழே போட்டுட்டு அவன் வந்துட்டு அந்த மானை ஃபாலோ பண்ற மாதிரி போவான். ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஆமை வந்துட்டு இந்த மான் வந்துட்டு ரொம்ப தூரமா அந்த வேட்டையாடுறவன் கண்ணுக்கே படாத அளவுக்கு தூரமா போயிட்டு அவ்வளவு அழகா தப்பிச்சிடுவான். அவன் அங்க தேடிக்கிட்டே இருப்பான். அந்த தேடுற கேப்ல என்ன பண்ணுவான், திரும்ப இந்த மான் வந்துட்டு நம்மளோட ஆமை கிட்ட வந்துட்டு அதை ஓபன் பண்ணி எடுத்துட்டு ஓடி போயிடுவான். அவன் மானுக்காக தேடி 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 அந்த வேட்டையாடுறவன் வந்துட்டு ஃபுல்லா பாப்பான், எங்கேயும் கிடைக்காது. சரி மான் தானே போச்சு, நம்ம திரும்ப போயிடலான்னு திரும்ப இங்க வரும்போது இங்க ஆமை கூட இருக்காது. ஆமைய மான் காப்பாத்திட்டா இல்லையா. சோ இங்க என்ன அப்படின்னா, ஒரு நண்பர்களுக்காக நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும். ஏன்னா அந்த வலைய கடிச்சு கடிச்சு அந்த பற்கள் ஃபுல்லா ஆமைக்கு ஃபுல்லா பிளட் அவ்வளவு வரும். ஃபுல்லா ரத்தத்துல வந்துட்டு இருக்கும். அவ்வளவு கஷ்டப்படுவான் மானை காப்பாத்துறதுக்காக. அதே போல மான் கூட லாஸ்ட்ல அந்த ஆமைய காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டு காப்பாத்துவான். இதுல இருந்து புத்தர் வந்து என்ன குழந்தைங்களுக்கு சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க பாருங்க, இத பொறுத்து ஒரு நண்பர்கள் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு
இதுவா இருக்கணும், நண்பர்களுக்காக நம்ம வந்துட்டு ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஜென்மத்துல அந்த கதையில வந்துட்டு நம்மளோட புத்தர் தான் அந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்வாரு. அதே போல இன்னொரு இடத்துல குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது நம்மளோட புத்தர் வந்து சேம் அதே போல எல்லாருக்குமே அவரோட டீச்சிங் சொல்லும் போது அங்க இருக்க ஒருத்தர் வந்துட்டு இங்க வந்துட்டு 400 குழந்தைகள் இருக்காங்க, சோ இந்த குழந்தைகளுக்கு ஏற்ப ஒரு டீச்சிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது குழந்தைங்க அப்படின்னாலே நம்மளோட புத்தர் வந்து கதைகள் தான் சொல்வாரு. சோ அந்த கதைகளை சொல்லும் போது சேம் அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எப்படி சொன்னாங்களோ இவருக்குமே அதே மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே பல்வேறு ஜன்மங்கள் இருக்கும். நான் வந்துட்டு என்னோட இதுவே கிடையாது, என்ன மாதிரி உங்க எல்லாருக்குமே கூட நீங்களும் நிறைய ஜென்மங்கள் தாண்டி தான் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. இதே போல ஒரு ஊர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். ஓகேவா? அந்த குளம்ல வந்துட்டு மீன் இருக்கும், இறால் இருக்கும், அதே போல கிராப் நண்டு இது எல்லாமே அந்த குளம்ல இருக்கும். அங்க வந்துட்டு ஒரு மரம், பெரிய மரம், ஓகேவா, புளுமேரியா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்கும். அந்த ஜென்மத்துல புத்தர் வந்துட்டு அந்த புளுமேரியா ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மரம் பக்கத்துலதான் இந்த குளம் இருக்கு. கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த மரம் பக்கத்துல இருக்கிறது வந்துட்டு ஒரு நீட்டான குளம். அந்த குளத்துல வந்துட்டு அந்த குளத்துக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துலதான் இந்த மீன், நண்டு, இது எல்லாமே அங்க தங்கி இருக்கும், இறால் இது எல்லாமே. ஒரு நாள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹெரான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கொக்கு பறவை தெரியும் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ அந்த கொக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகும். போய் அந்த என்ன சொல்லும்னா அந்த மீன் கிட்ட நண்டு கிட்ட எல்லாம் என்ன சொல்லும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, இங்க வேண்டாம், நான் வந்துட்டு ஒரு கொலன் காட்டுறேன் உங்களுக்கு, அது ரொம்ப நீட்டா அருமையா இருக்கும், அந்த கொலன் ரொம்ப கிளீனா இருக்கும் அந்த கொலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாரையும் சேஃபா பத்திரமா அங்க போய் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு மீன் வந்துட்டு ரொம்ப வயசான மீன், அதுக்கு கொஞ்சம் இத பத்தி தெரியும். சோ அத வந்து நம்பாம என்ன சொல்லுவோம்னா, ஓகே நாங்க வந்து வந்தா நீ எங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல நான் உங்களை அங்க விட்டுட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்க என் கூட, நான் உங்களுக்கு அந்த குளத்தை காட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு திரும்ப உங்களை இங்கே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மீன் கூட மத்த எல்லா மீன்களுக்கும் அந்த நண்டுக்கு அது எல்லாத்துக்குமே சொல்லிடுறாளுக்கு, நான் ஒருவேளை திரும்பி இங்கே வந்த அப்படின்னா நான் சொல்றேன், அப்ப நீங்க இவங்களை நம்பி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மீனை அந்த ஹெரான் அப்படின்ற அந்த கொக்கு பறவை எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து அந்த புளுமேரியா ட்ரீ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கிட்டேயே இருக்கிற அந்த குளத்துல அந்த தண்ணிய வந்துட்டு லைட்டா அதை வந்து மூழ்கி எடுத்து அந்த தண்ணி கூட எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே அந்த பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்து ஐ மீன் இந்த குளத்துக்கே வந்து கொண்டு விட்டுட்டோம். அப்ப இது எல்லாரும் நம்புவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு போகிறதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மீனை திரும்பி கொண்டு வந்துருச்சு இல்லையா, அப்ப உண்மைதான் இது சொல்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மீனா இந்த தடவை ஒரு மீனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும்னா அந்த குளத்துக்கு போகாது. அங்க புளுமேரியா ட்ரீ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரத்துல அந்த பிரான்ச் வந்துட்டு லைக் என்ன சொல்றது உடைஞ்சு போயிருக்கும். அந்த கூசா இருக்கும் இல்லையா, அதுல போட்டு குத்திரும். குத்துட்டு அது கொன்னுடும். அந்த ஃபிஷ் மீனை கொன்னுட்டு அதை சாப்பிட்டுட்டு அதோட போன்ஸ் அதோட எலும்பை வந்துட்டு கீழே போட்டுடும். இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்துட்டு 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 வந்து அது போடும்போது அந்த கிராப் அந்த நண்டுக்கு வந்து ஒரு டவுட் வருது, இவன் நிஜமாலே கரெக்டா கொண்டு போறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிராபை எடுத்துட்டு போகும்போது நீ வந்து என்ன எடுத்துட்டு போகாத, என்ன என்ன நீ உன் வாயில வச்சுட்டு போகாத, நானே உன் கழுத்தை பிடிச்சிட்டு வரேன், நீ வந்து என்ன இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு அதை கழுத்தை பிடிச்சிட்டு இதுவும் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த கிராப் வந்துட்டு தூரத்துல இருந்தே பார்த்துடும் என்னன்னு, அந்த மரத்தோட பிரான்சஸ்க்கு ரத்தம் எல்லாம் இருக்கும், கீழே வந்துட்டு போன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த நண்டுக்கு வந்துட்டு டவுட் வந்துடும், ஓகே இது வந்துட்டு அந்த குளத்துல விடல, இது வந்து எல்லாரையும் கொன்னிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, அப்போ வந்துட்டு நீ இதுக்காக தான் வந்தியான்னு, ஆமா உன்னையும் அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னுவான். அப்போ வந்துட்டு நீ என்ன அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அது கழுத்தை தானே பிடிச்சிருக்கு அந்த நண்டு, சோ கழுத்தை பிடிச்சு திருப்பிடும், அந்த கொக்கு வந்துட்டு இறந்துடும். சோ இது எல்லாத்தையும் அந்த மரம் புளுமேரியா ட்ரீ பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அது அதால ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அது பார்த்துக்கிட்டே இருந்ததால
இந்த கதையில வந்துட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம யாருக்கெல்லாம் மத்தவங்களுக்கு வந்துட்டு துரோகம் பண்றதோ, நம்ம வந்துட்டு துன்புறுத்தலோ பண்ணா, திரும்ப கண்டிப்பா நம்மளும் அத வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் எல்லாரோடையும் நான் கருணையோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாரு. சோ அந்த மானா இருக்கிறது அது ஒரு ஜென்மம். இந்த மர ப்ளூமேரியா ட்ரீ இருக்கு இல்லையா? இந்த மரமா இருக்கிறது இது ஒரு ஜென்மம். இதே போல இன்னொரு கதையும் சொல்வாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிமாலயாஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஹிமாலயாஸ் இடத்துல ஒரு யங் பையன், ஒரு வயசுல இருக்க ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு மேகா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்துட்டு தன்னைத்தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயணம் செஞ்சுட்டு இருப்பான். அந்த பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த பயணத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன தேவையோ, என்ன மினிமம் நெசசிட்டிஸ் என்ன, சாப்பாடு, கொஞ்சம் லைட்டா பணம் சேமிச்சு வச்ச அந்த இது, கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த பேசிக் நெசசிட்டிஸோட டிராவல் பண்ணிட்டு இருப்பான். அப்படி போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்து திவாபத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சேரும்போது அந்த ஊர் ஃபுல்லாமே செலிப்ரேஷன்ஸ், எல்லா இடத்துலயும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் பண்ணும்போது அந்த மேகா அப்படின்றவரோட முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள நிறுத்தி, மேம் இந்த மாதிரி இங்க என்ன நடக்குது, இவ்வளவு செலிப்ரேஷன்ஸா இருக்கும் அப்படின்னும் போது, இங்க வந்துட்டு தீபங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய என்லைட்டன் மாஸ்டர் வந்திருக்காரு, குருஜி. அவரை பார்க்கதான் எல்லாரும் இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவருக்கு ரொம்ப ஆனந்தமாயி, ஓகே அவரை நானுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னும் போது, குரு கிட்ட போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஆனா இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த பெண் கிட்ட ஒரு 7 லோட்டஸ் தாமரை பூக்கள் இருக்கு. சோ எனக்கு அதுல வந்து கொஞ்சம் தரீங்களா, நான் எடுத்துட்டு போறேன், நான் வந்து உங்களுக்கு காசே கொடுத்துடுறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து குடுக்க மறுக்கிறாங்க. இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 தடவை கேட்பாங்க. திரும்பியும் அந்த பொண்ணு அதே மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இல்ல, நான் உங்களுக்கு பணம் என்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்துடுறேன், நீங்க எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தாமரைகள் கொடுங்க, நான் அவர்கிட்ட எடுத்துட்டு போறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து தலை குனிஞ்சு பதிலே சொல்ல மாட்டாங்க. என்னடா இவங்க எதுவுமே சொல்லல, அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருக்காங்கன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா அந்த பொண்ணு தலை நிமிர்ந்து பார்த்து அந்த மேகாவை பார்த்து, எனக்கு உங்களை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, நான் வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்னன்னா நம்ம இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம், ஆனா இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறாங்கன்னும் போது, ஆனா இவருக்குமே இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, எனக்குமே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா என்னோட பாதையே வேற, நான் வந்துட்டு என்னன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற பயணத்துல போயிட்டு இருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை விட்டு அந்த என்லைட்டன் ஆகுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போக வேண்டியதா இருக்கணும் அப்படின்னும் போது அந்த பெண் சொல்றாங்க, நீங்க எப்போ அந்த முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் மனப்பூர்வமா நான் சம்மதிப்பேன், உங்களுக்கு இன்னும் நான் ஹெல்ப் பண்ணுவேனே தவிர நான் வந்துட்டு இது பண்ண மாட்டேன், நீங்க எப்ப வேணா அந்த மாதிரி போங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஓகே ஆனா நான் இது பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? சோ இந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டதால ஓகே, அப்ப நம்ம 2 பேரும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க, இப்பவே கிடையாது, எவ்வளவு ஜென்மங்கள் ஆனாலுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பாதைக்கு போகும்போது, ஸ்பிரிச்சுவல் பாத்ல போகும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த தீபங்கரா அப்படின்ற அவர்கிட்ட நெருங்கி போகும்போது அங்க ஃபுல்லா ஜனங்க, அங்க வந்துட்டு இருக்கவே மாட்டாங்க, அவங்க கிட்டயே நெருங்க முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தாமரை பூ எடுத்துட்டு தூக்கி அந்த குரு மேல போடும்போது கரெக்டா அவர் கையில வந்துட்டு அந்த தாமரை பூ படுது. யார் இத போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கேட்ட உடனே இவர் நான் தான் அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் வழி விடுவாங்க. இவங்க 2 பேரும் அங்க போவாங்க. சோ அந்த குரு இல்லையா, அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. இவருக்கு சொல்வாரு, நீ வந்துட்டு எப்பயுமே நீ நினைச்ச இந்த பாதை இருக்கு இல்லையா, உன்னை நீ தெரிஞ்சுக்கிற அந்த நோக்கத்தை நீ தப்பி தவற விடக்கூடாது. அதே போல அந்த பெண்ணை பார்த்துட்டு நீயுமே அவரு எப்போ என்ன பண்ணாலும் அதுக்கு நீ உதவி பண்ணணுமே தவிர இது ரெசிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சொல்லி அனுப்புவாங்க. அதே போல இவங்களும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.
சோ இதுல அவர் என்ன சொல்றாரு புத்தர் குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல புத்தரோட அம்மா இருப்பாங்க, ஒய்ஃபும் இருப்பாங்க. சோ அவங்க அம்மா வந்துட்டு கௌதமின்னு சொல்லிட்டு, கௌதமி சொல்லுவாங்க, அந்த மேகா அப்படின்றவங்க வேற யாருமே கிடையாது. அந்த ஜன்மத்துல மேகா அப்படின்றவங்க புத்தரு, அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு புத்தரோட மனைவி யசோதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ பாருங்க குழந்தைங்க, இப்ப கூட ஏன்னா இந்த ஜென்மத்துல கூட புத்தரோட வைஃப் யசோதரா வந்துட்டு அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா, அவங்க வந்து வீட்டை விட்டு போகணும், அவரோட இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்த தெரிஞ்சுக்கணும் போது அவர் எவ்வளவு யசோதரா வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்து அனுப்பி வைப்பாங்க. சோ அந்த ஜென்மத்துல மேகாவும் அந்த பொண்ணும் யாரோ கிடையாது, புத்தரும் நம்மளோட யசோதரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி, அப்போ யசோதரா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பாருங்க, எல்லா ஜென்மத்திலுமே இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து இவர் வந்து யசோதரா பாருங்க எல்லா இதுலயுமே அவருக்கு சப்போர்ட்டிவாவே இருக்காங்க. சோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ரிலேஷன்ஷிப் பண்ணா இப்படிதான் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு புரிதலா இருந்துட்டாதான் அதுதான் அன்பு, உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் சொன்ன உடனே அவங்க எல்லாருமே கிளாப்ஸ் தட்டி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சோ இதுதான் மாஸ்டர்ஸ், ஒரு ஜென்மத்துல மான், இன்னொரு ஜென்மத்துல அந்த புளுமேரியா ட்ரீ, இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அந்த மேகா அப்படின்ற பையன். சோ இந்த மாதிரி புத்தர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லும் போது விதவிதமான இந்த மாதிரி கதைகள் மூலமா அவரோட பாஸ்ட் லைஃபை எடுத்து சொல்லி அவர் வந்துட்டு எல்லாருக்குமே அவரோட டீச்சிங்ஸ சொல்லுவாங்க. இதுதான் மாஸ்டர்ஸ்.